பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்ததான அவருடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்டதான சில மனுஷர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்டதான ஒரு நபரை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய பெயர் என்னவென்று சொன்னால் சகரியா. இவர் எங்க இருக்கிறார்? லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே இவர் காணப்படுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம், இந்த சகரியா யோவான் ஸ்நானனுடைய தகப்பனா இருக்கிறார். அன்பார்ந்த பிள்ளை, இவர் யார்? பிரதான ஆசாரியன். அன்பார்ந்த பிள்ளை, சகரியா என்று சொன்னால் கர்த்தர் நினைவு கூறுகிறவர் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தர் நினைவு கூறுகிறார் என்று சொல்லி அர்த்தம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நினைவு கூறுகிற கர்த்தர் நினைவு கூறுகிறான் பெயரோடு கூட இந்த மனுஷன் வருகிறான். ஆனால் பல வருஷங்களாக இந்த மனுஷனை கர்த்தர் நினைவு கூர்ந்தாரா என்று சொன்னால் நினைவு கூறாதது போலதான் ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒருவரையும் மறக்கிற தேவன் அல்ல. அவர் சகரியாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் அன்பார்ந்த பிள்ளைகளே பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நாம் 1ஆம் அதிகாரத்தில் லூக்காவை நாம் வாசிக்கிறோம். ஆனால் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்த பொழுதல்ல, அவர்கள் ஜபங்கள் கேட்கப்பட்ட பொழுதல்ல, அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத நேரத்தில், அவர்கள் கைகளில் ஒன்றுமே இல்லாத நேரத்தில், அவர்கள் வாழ்க்கையில பிள்ளை இல்லாத நேரத்திலும் கூட அவர்கள் கர்த்தரிட்ட சகல கட்டளைகளின்படி நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்களாம், கர்த்தருக்கு முன்னதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய ஜபங்கள் கர்த்தர் கேட்பதற்கு சில நேரத்தில் தாமதமாகும் பொழுது நம்முடைய சிந்தை எப்படி மாறுகிறது? பல விதத்தில் நம்முடைய சிந்தை மாறுகிறது அல்லவா? ஆனால் சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தருக்குள்ளே அவர்கள் தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தால் மட்டுமல்ல, நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டாலும் நாங்கள் நமக்கு முன்னதாக குற்றமற்றவர்களாக இருப்போம், உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி. அன்பார்ந்த பிள்ளைகள், இவன் யார்? ஒரு பிரதான ஆசாரியன். அன்பார்ந்த கர்த்தருக்கென்று கர்த்தரிடத்தில் மற்றவர்களுக்கென்று பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனுஷன், மற்றவர்களுக்காக மன்றாடுகிற ஒரு மனுஷன். ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில குறை என்ன குறை? பிள்ளை இல்லாத ஒரு குறை. அன்பார்ந்த பிள்ளைகள், அவரை பார்த்து எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பார்களோ தெரியாது. ஐயா, நான் கேட்குற ஒன்று தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் ஜெபிச்சு எத்தனையோ பேருக்கு நன்மை நடக்குது, நீங்கள் ஜெபிச்சு எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்குது, ஆனால் ஏன் உங்களுக்கு அற்புதம் நடக்கலை, ஏன் உங்களுக்கு நன்மை நடக்கலைன்னு சொல்லி எத்தனையோ பேர் அவரை பார்த்து அல்லது எலிசபெத் அம்மாவை பார்த்து கேட்டிருப்பார்களோ தெரியாது. ஆனால் நண்பர்கள், அந்த ஒரு தோற்றுதல் கூட இவர்களை கர்த்தரை விட்டு பின்வாங்க வைக்க முடியவில்லை. ஒரு நாள் வந்தது, ஜெபித்து 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 அவர்கள் ஓய்ந்து போயிருப்பார்கள். இனி தேவ சித்தம் இதுதான் போல இருக்கிறது, நாம் இப்படியே வாழ்வோம் என்று சொல்லி அப்படியே விட்டுருப்பாங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ பழகி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. அவர்கள் ஜெபித்த ஜபங்களை அவர்கள் மறந்தாலும் அந்த ஜபத்தை கேட்கிற கர்த்தர் அந்த ஜபத்தை மறக்கவில்லை. அன்பான தேவப்பிள்ளைகள், என்ன நடந்தது? ஒரு நாள் தேவதூதன் அனுப்பப்பட்டு சகரியாவுக்கு சொல்லுகிறார், சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லி அந்த காபிரியல் தூதன் சொல்லுகிறான். அன்பார்ந்த பிள்ளைகளே, இது பார்ப்பதற்கு இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து ஒன்றுமே இல்லையே, இது நீங்க எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்போடு சம்பந்தப்படுத்த முடியும் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்காகவே உண்டாக்கப்பட்ட பிறப்பு. அவருக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு பிறப்பு தான் இந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு. இந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு ஆண்டவராகிய இயேசுனுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்டது. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த யோவான் எதற்காய் பிறக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக நடக்கும்படிக்கு, கர்த்தருக்கென்று வழியை செம்மைப்படுத்தி கர்த்தருக்கு முன்பதாக நடக்கும்படிக்கு, ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பதாக நடக்கும்படிக்கு இவர் பிறந்திருக்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகள், இப்பொழுது என்ன நடக்குது? சகரியாவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? சகரியாவின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? சகரியாவே, உன்னுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார் அல்லவா, உன்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் அல்லவா கர்த்தர், உன்னுடைய நிந்தனையை கர்த்தர் நீக்கினார் அல்லவா, அந்த கர்த்தரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் விழுந்திருக்கிறது. உன் சந்ததி தான் இந்த உலகத்தின் ரட்சகரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த போகிறான்.
உன்னுடைய மகன்தான் உலகத்தின் இரட்சகரை இந்த உலகத்திற்கு அறிவிக்க போகிறான், அறிமுகப்படுத்த போகிறான் என்றதான ஒரு மிகப்பெரியதான பொறுப்பை கர்த்தர் யார் கையில கொடுத்தார்னு சொன்னால் சகரியாவின் கையிலே கர்த்தர் கொடுத்தார். சகரியாவினுடைய மகனுடைய கையில் ஆண்டவர் கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உனக்கு பிறக்க போகிற ஒரு மகன் இந்த உலகத்தின் இரட்சகரையே இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த போகிறான் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சகரியா பாருங்க, யோசிச்சு பாருங்க, அவர் எத்தனை நாள் பிள்ளைக்காக கதறி இருப்பாரோ தெரியாது. ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார், அவருடைய துக்கத்தை மாற்றினார். இப்பொழுது கர்த்தர் அவருக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? உன்னுடைய துக்கத்தை நான் மாற்றினேன். உலகத்தில் எத்தனையோ பேர் துக்கத்தில் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் என்னுடைய கண்ணீரை துடைக்கிறவர்கள் யார் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் வருகிறார், உங்களுடைய துக்கத்தை மாற்ற ஒருவர் வருகிறார் என்றதான நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பொறுப்பு உன்மேலும் உன்னுடைய சந்ததியின் மேலும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லியிருப்பார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு அதே பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், நம்முடைய கரத்தில் கொடுக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம், நாம் எல்லா விதமான பாடுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த ஜீவாதிபதியாகி இயேசுவை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவரை நமக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அப்படி நமக்குள்ளேயே விட்டு விடாமல் இந்த உலகத்திற்கும் அவரை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. கிறிஸ்துமஸ் என்பது என்ன? உங்களுடைய துக்கத்தை போக்க, உங்கள் பாரங்களை நீக்க ஒருவர் பிறந்திருக்கிறார், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று இந்த உலகத்திற்கு அறிவிக்கிற, நற்செய்தி அறிவிக்கிற நன்னாள் தான் இந்த கிறிஸ்துமஸ். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இந்த கிறிஸ்துமஸ்ல நாம் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ஆண்டவராக இயேசுவை நமக்குள்ளே வைத்துக்கொண்டு அப்படியே சுயநலமாய் வாழ்ந்து விடாமல் இந்த உலகத்திற்கு அவரை அறிவிப்போமாக. இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிற, இந்த உலகத்தின் இரட்சகராயிருக்கிற அவரை மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்போமாக. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடமையை நான் சரியாய் செய்கிறேனா என்று சொல்லி நாம் யோசிச்சு பார்ப்போம், ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சகரியாவுக்கும் அவருடைய சந்ததிக்கும் நீர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அது உலகத்தின் ரட்சகரை, மேசியாவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஆண்டவரை முக்கியமான பொறுப்பை கொடுத்தீங்க. அதை அவர்கள் சரியாய் செய்தார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய கரத்திலையும் ஆண்டவரே அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்க, நாங்களும் அதை சரியாய் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. சகரியாவை நீ நினைவு கூர்ந்தீர் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு மனுஷனான மறக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தரை நினைவு கூறும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.